சமையல் குறிப்பு: ஃப்ளாஸ்கில் காஃபி டீ ஊற்றும் முன் கொதிக்கும் தண்ணீரை விட்டு நன்றாக குலுக்கி கொட்டிவிடவும். இதேபோல் குளிர்ச்சியான பானத்தை நிரப்பும் முன் ஐஸ் வாட்டரை பயன்படுத்தலாம். இப்படி செய்வதால் ஃப்ளாஸ்கில் நிரப்பும் திரவத்தின் இயல்பு நிலை மாறாமல் இருக்கும். சமையலுக்கு எவர் சில்வர் கரண்டிகளை தவிர்த்து மரக்கரண்டிகளை பயன்படுத்துவதுதான் நல்லது. கிளறுவதும் சுலபம், பாத்திரத்தில் கோடு விழாது, கையிலும் சூடு தாக்காது. கத்தரிக்காய் பாகற்காய் பொரியல் செய்யும் போது புளியோதரை பொடியை தூவிவிட்டால் சுவையும் கூடும், பொரியலும் உதிரி உதிரியாக இருக்கும். தடிமனான தோல் உள்ள சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்ற பழங்களை சிறிது நேரம் வெந்நீரில் போட்டு பிறகு உரித்தால் எளிதில் வந்துவிடும். சுளைகளையும் சுலபமாக உரித்துவிடலாம். குருமா, குழம்பு தயாரிக்கும் போது சில சமயம் உப்பு அதிகமாகிவிடும். சிறிது கோதுமை மாவை சப்பாத்தி உருண்டை போல் உருட்டி குழம்பினுள் போட்டு சில நிமிடங்களில் எடுத்துவிட்டால் உருண்டை அதிகப்படியான உப்பை உறிஞ்சிவிடும்.